தனது சொந்த மாநிலமான குஜராத்தின் அகமதாபாத்தில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக குஜராத்திற்கு சென்ற அவருக்கு பாஜக தொண்டர்கள் மற்றும் மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். சாலையின் இருமருங்கிலும் திரண்ட மக்கள் பிரதமர் மீது பூக்களை தூவி அமோகமாக வரவேற்றனர். பகல்காமில் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட புகைப்படங்களை பார்த்து ரத்தம் கொதித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். குஜராத் மாநிலத்திற்கு சென்றிருக்கும் அவர் புஜ் பகுதியில் 53,400 கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய போது பாகிஸ்தானின் ஒரே இலக்கு இந்தியாவுடன் பகையை வளர்த்துக் கொண்டு தீங்கு விளைவிப்பது மட்டுமே என்றார். ரொட்டியை சாப்பிட்டு நிம்மதியாக இருங்கள், இல்லை என்றால் தங்களின் தோட்டா அங்கே இருக்கும் என பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத குழுக்களுக்கு பிரதமர் மோடி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தமது சொந்த மாநிலமான குஜராத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பயங்கரவாதம் எனும் நோயில் இருந்து பாகிஸ்தான் மக்களை விடுவிக்க அங்குள்ள இளைஞர்கள் முன்வர வேண்டும் என கூறினார். குஜராத் மாநிலம் வதோதரா நகரில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடியை கர்னல் சோஃபியா குரேஷி குடும்பத்தினர் மலர் தூவி வரவேற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ரயில் என்ஜின் ஆலை திறப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி குஜராத்துக்கு சென்றபோது வாகன பேரணி நடத்தினார். பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க சென்றிருக்கும் எம்பிக்கள் குழுக்களை பற்றி விமர்சித்த உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியினருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலடி கொடுத்திருக்கிறார். பால் தாக்கரே உயிரோடு இருந்திருந்தால் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்காக மோடியை கட்டியணைத்து வாழ்த்தியிருப்பார் என்றார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்பான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கை குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். சண்டை நிறுத்தம் பாகிஸ்தானால் தொடங்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்திய அவர் பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ததாக கூறுவதற்கு மறுப்பு தெரிவித்தார். 3 நாள் பயணமாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்று அமெரிக்கா செல்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழலில் விக்ரம் மிஸ்ரியின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் தொடர்பான புதிய புகைப்படங்களை ராணுவம் வெளியிட்டது. குறிப்பாக தாக்குதலின் போது நள்ளிரவில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் தலைமை தளபதி ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்து ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்திய புகைப்படங்கள் வெளியாகின. இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது ராஜஸ்தான் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் அனுப்பிய 413 ட்ரோன்களும் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் மாநில எல்லை பாதுகாப்பு படையின் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கார் பாகிஸ்தானில் இருந்து வந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஒன்றால் கூட இந்திய மண்ணை தொட முடியவில்லை என்றார். கர்நாடகாவில் பெண் IAS அதிகாரியை பாகிஸ்தானி என்று கூறிய சட்டமேலவை எதிர்க்கட்சித் தலைவர் ரவிக்குமாரின் கருத்து புயலை கிளப்பியுள்ளது. பாஜக நிர்வாகி ரவிக்குமாரின் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் ஒமிக்ரானின் 4 துணை வகைகள் பரவுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்திய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பொதுமக்கள் தேவையின்றி பீதியடைய வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறது. கர்நாடகா மற்றும் கவுஹாத்தி உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதி உள்ளிட்ட 3 பேரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு கொலிஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மொத்தமுள்ள 34 நீதிபதிகள் பணியிடங்களில் தற்போது 31 நீதிபதிகள் பணியில் உள்ளனர். மீதமுள்ள 3 இடங்களுக்கு இவர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாஜக முன்னாள் MP பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு எதிரான போக்சோ வழக்கை ரத்து செய்ய கோரிய பரிந்துரையை டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. பிரிஜ்பூஷனுக்கு எதிரான 2 வழக்குகளில் 18 வயதுக்கு உட்பட்ட வீராங்கனை அளித்த புகாரில் குற்றச்சாட்டுகளுக்கு உறுதியான ஆதாரங்கள் கிடைக்காததால் வழக்கை ரத்து செய்ய டெல்லி போலீசார் பரிந்துரை செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக மெட்ரோ ரயில் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ஆச்சாரியா ஆதுரே சவுக் மெட்ரோ நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் வெளியே வர முடியாமல் உள்ளே சிறிது நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது.
கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தா அணை முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பு கருதி 2 மதகுகள் வழியாக 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குந்தா அணையை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணையின் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவித்தபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. மாணாக்கர்களை வரவேற்க பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்தவும், பள்ளி வளாகம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்த அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இலவச பாடநூல்களை முதல் நாளே வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சென்னை கொடத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். குறிப்பாக மேம்படுத்தப்பட்ட ஜெனரல் குமாரமங்கலம் குளம், பூங்கா மற்றும் 91 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட தணிகாச்சலம் நகர் கால்வாய் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார். முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றது நாட்டு நிதிக்காக அல்ல, வீட்டு நிதிக்காக என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 126 அடி உயர கம்பத்தில் அதிமுக கொடியேற்றி வைத்து பேசிய அவர், கடந்த 3 ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். நிதி ஆயோக் கூட்டத்தை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் செய்யும் சேஷ்டைகள் சினிமாவில் கூட கண்டிராத நகைச்சுவை காட்சிகள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம் செய்திருக்கிறார். இதுகுறித்த அறிக்கையில், ஒரே மாதிரியான நாக்பூர் ஸ்கிரிப்டை வைத்து விஜயும் இபிஎஸும் மாறி மாறி நாக்கு வியாபாரம் நடத்தி வருவதாகவும் விமர்சித்திருக்கிறார். நாங்கள் எந்த மென் நிறுவனத்தையும் ஆரம்பிக்கவில்லை, திமுக தான் பெண் நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவான்மியூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மென் நிறுவனம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஊடகங்களில் எப்படி பேச வேண்டும் என்பதற்காக கூட்டம் நடத்தியதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக பெண்களை மையப்படுத்தி அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் வெறும் பெயரளவில் இருப்பதாகவும், நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு தடைகள் இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகார் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு பெண்களுக்கு கோஷங்களும் இலவசங்களும் தேவையில்லை என்றும், அவர்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். வேலூர் மாநகராட்சியில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், திட்டமிட்டபடி ஜூன் மாதம் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படும் என்று கூறினார். கோடை மழையால் ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்ள மின்சாரத்துறை தயாராக உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழூர் பேருந்து நிலையத்தில் இருந்து மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், இத்திட்டத்தால் ஒருவருக்கு சராசரியாக 888 ரூபாய் மாதந்தோறும் சேமிப்பு கிடைப்பதாக கூறினார். அனகாபுத்தூர் மக்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என தலைமை செயலரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை செயல் அதிகாரியை சந்தித்த பின் இதனை தெரிவித்தார். பென்னாகரம் இடைத்தேர்தல் பார்முலாவை பயன்படுத்தி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் உள்ள 11 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என அமைச்சர் வேலு தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தல் வெற்றிக்காக கட்சி தலைமை கூறிய ரகசியங்களை எக்காரணம் கொண்டும் வெளியே சொல்லக்கூடாது என கூறினார். வேலூரில் கைத்தறி பூங்கா திறப்பு விழாவின் போது கல்வெட்டில் தனது பெயர் இல்லை என கூறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சியை புறக்கணித்தார். கேவிக்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட கொண்டசமுத்திரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உள்ளிட்டோரின் பெயர்கள் இருந்த நிலையில் தொகுதி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியின் பெயர் இடம்பெறவில்லை. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் அயப்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் கட்டப்பட்டிருக்கும் அம்மா திருமண மண்டபங்களை தனியாருக்கு விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்திருக்கிறது. சமூக ஆர்வலர் தரணிதரன் என்பவர் கேட்டுப்பெற்ற தகவலில் மக்களிடம் போதிய வரவேற்பு இல்லாததால் பயன்பாட்டில் இல்லை என பதிலளிக்கப்பட்டுள்ளது.
சென்னை திருவொற்றியூரில் கஞ்சா விற்பவர்கள் குறித்து புகார் அளித்தும் காவலர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியிருக்கிறார். எல்லையம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி தனது எதிர் வீட்டில் இருக்கும் சிலர் கஞ்சா விற்பதாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கொலை மிரட்டல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக தலைமை காவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பாலக்கோடு காவல் நிலையத்தில் கணினி பிரிவில் பணியாற்றி வரும் சுரேஷ் என்பவர் சக்திகுமார் என்பவரிடம் கட்டாயப்படுத்தி லஞ்சம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. சென்னை மயிலாப்பூரில் மூதாட்டியை தாக்கி நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற பெண்ணை மக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். மயிலாப்பூரில் கேசவ பெருமாள் கோவில் தெருவில் ராஜேஸ்வரி என்ற மூதாட்டியை இந்திரா என்ற பெண் கத்திரிக்கோலால் தாக்கி கொள்ளையடிக்க முயன்றார். அவரின் சத்தம் கேட்டு விரைந்து வந்த அக்கம் பக்கத்தினர் இந்திராவை மடக்கி பிடித்தனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே குடும்ப தகராறில் மனைவியை அரிவாளால் வெட்டிய கணவரை போலீசார் கைது செய்தனர். குப்பனூர் பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் என்பவருடைய மகள் ரம்யாவிற்கும் ஐயனார் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் தாய் வீட்டில் இருந்து வந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஆன்லைனில் வாங்கிய மளிகை பொருட்கள் காலாவதியான நிலையில் அதனை வழங்கிய ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட நபர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ராஜா என்பவர் மளிகை பொருட்களை இந்த மார்க்கெட்டில் வாங்கி சமைத்து சாப்பிட்ட போது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வங்கியில் அடகு வைத்த நகையை திருப்பித் தராமல் 5 ஆண்டுகளாக இழுத்தடிப்பதாக வங்கியின் முன்பாக மக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு கிராம வங்கியில் நகைகளை அடமான வைத்த கனகலட்சுமி இறந்துவிட்ட நிலையில் அவரது குடும்பத்தினர் பணத்தை திருப்பி செலுத்திய பின்பும் நகையை தர மறுப்பதாக கூறப்படுகிறது. மகள் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 30 சவரன் நகை திருடு போய் 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் போலீசார் கண்டுபிடித்து தரவில்லை என கூறி கார் ஓட்டுநர் கண்ணீர் மல்க திருவள்ளூர் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார். பொத்தூர் பொக்கிசம் நகரைச் சேர்ந்த பச்சையப்பன் அளித்த புகாரில் கடந்த 2022ஆம் ஆண்டு நகைகள் திருடு போனதாக தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற கணவருக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் செல்போனில் கதறி எழும் கணவரை மீட்டுத் தர கோரி அவரது மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்திருக்கிறார். நாகை மாவட்டம் பெரியதும்பூர் கிராமத்தைச் சேர்ந்த கவாஸ்கர் சவுதிக்கு வேலைக்கு சென்ற இடத்தில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக அவரது மனைவி உதயஜோதி குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுரை அருகே மாரணி வாரியந்தல் கிராமத்தில் குறிப்பிட்ட சமூகத்தினரை புறக்கணித்து கோவில் திருவிழாவை நடத்துவதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோயிலில் இருந்து சாமி சிலைகளை அகற்றி வேறு இடத்தில் கோவில் கட்டி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே மாரியம்மன் கோயிலில் குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களை மட்டும் சாமி தரிசனம் செய்ய விடாமல் தனிநபர் ஒருவர் தடுப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. புருஷோத்தமன் என்பவர் ஆதிதிராவிட மக்கள் சாமி தரிசனம் செய்ய வரும் போதெல்லாம் கோயிலை மேற்பார்வை செய்வது போல தரிசனம் செய்ய அனுமதிப்பதில்லை என புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். கரூரில் 3 கிராமங்களை இணைத்து தனி பஞ்சாயத்தாக உருவாக்கி அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். நெரூர் வடபாகம் ஊராட்சியில் உள்ள சேனப்பாடி, முனியப்பனூர், மல்லம்பாளையம் ஆகிய கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி தனி பஞ்சாயத்தாக பிரிக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திருப்பூர் அருகே சொத்தை எழுதி வாங்கிக் கொண்டு தாய் தந்தையை நிர்கதியா விட்ட மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. உடுமலை அருகே போடிப்பட்டியைச் சேர்ந்த 98 வயதான சங்கரலிங்கமும் 78 வயதான அவருடைய மனைவி சரஸ்வதியும் நியாயம் வழங்க கோரி பதாகைகளை ஏந்தி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். பறக்கை, தெங்கம்புதூர், புத்தளம், மணக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தனியார் மின்வாகனம் விபத்தில் சிக்கிய நிலையில் காயமடைந்த பணியாளர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் மில்லில் வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது.
திருப்பூர் அருகே சாயப்பட்டறை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 6 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான ஆணையை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையர் வழங்கினர். இந்த சம்பவம் தொடர்பாக SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட தற்காலிக வீடுகளில் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. சமுத்திரம் கிராமத்தில் உள்ள தற்காலிக வீடுகளில் தகர சீட்கள் பெயர்ந்து விழும் அபாயம் உள்ளதாகவும் இரவில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களின் தொல்லை உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தெருக்கூத்து கலைஞர்களின் அரங்கேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கர்நாடக இசை வழியில் தெருக்கூத்து கலையை பயின்றவர்கள் தர்மர், பீமன், கிருஷ்ணன், அர்ஜுனன், ஜராசந்தன், திரௌபதி உள்ளிட்ட கதாபாத்திரங்களுக்கு வசனம் பேசி பாடல்களை பாடி தெருக்கூத்து ஆடினர். திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியதாக காவலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். சென்னையில் பணியாற்றி வரும் காவலர் கோதண்டராமனும் நாராயணபுரத்தைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் சேர்ந்து மது போதையில் ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக்கிடம் தகராறில் ஈடுபட்டதோடு அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆசூர், ஆட்பாக்கம் ஊராட்சிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 50 நாட்களுக்கு மேலாகியும் உரிய பணம் வழங்கவில்லை என விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். நேரடி கொள்முதல் நிலைய அதிகாரி மணி என்பவரை ஆட்சியரின் முன்பே முற்றுகையிட்ட விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பெரிய கடை வீதி அருகே வங்கி ஊழியரின் மகனை தாக்கிவிட்டு 4,20,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளையர்களை பார்த்து மாடியில் இருந்து கூச்சலிட்டபடியே வந்த வங்கி ஊழியர் மகன் வசந்தின் கையில் பிளேடால் அறுத்த கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கின்றனர். தெலங்கானா மாநிலம் ஜெய்சங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்தில் இருந்து புகை வருவதை கண்டதும் பயணிகள் கீழே இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். ஆந்திர மாநிலம் திருமலை காட் ரோட்டில் தடுப்பு சுவர் மீது சிறுத்தை ஓடி சென்ற வீடியோ வெளியானது. திருமலைக்கு பக்தர்கள் காரில் சென்று கொண்டிருந்த போது தடுப்பு சுவர் மீது சிறுத்தை அமர்ந்திருந்ததை கண்டனர். இதனால் காரை மெதுவாக இயக்கிய நிலையில் திடீரென சிறுத்தை வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தனியாக இருந்த பெண்ணை கொலை செய்து 1 கோடி ரூபாய் மதிப்புடைய நகைகள், 20 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பெங்களூரு காட்டன்பேட் தர்கா சாலையில் வசிக்கும் வியாபாரி பிரகாஷ் துணிக்கடைக்கும் மகள் வேலைக்கும் மகன் பள்ளிக்கும் சென்று விட்டதால் மனைவி லதா மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஜீன்ஸ் மற்றும் டி ஷர்ட் அணிவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் தம்பியை கழுத்தை அறுத்து கொலை செய்த அண்ணனை போலீசார் கைது செய்தனர். விவேக்கின் ஜீன்ஸ் மற்றும் டி ஷர்ட்டை அவருடைய அண்ணன் ஓம்கர் அணிந்து கொண்டதால் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஓம்கர் தூங்கிக் கொண்டிருந்த தம்பியை கழுத்தை அறுத்து கொண்டிருக்கிறார். ஒடிசா மாநிலம் பூரி கடலோர பகுதியில் படகு கவிழ்ந்ததில் அதிர்ஷ்டவசமாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலியின் சகோதரர் உயிர் தப்பினர். சௌரவ் கங்குலியின் மூத்த சகோதரர் ஸ்னேகா சிங் கங்குலி மற்றும் அவரது மனைவி அர்பிதா கங்குலி உள்ளிட்டோர் ஒடிசாவின் பூரி கடற்கரையில் படகு சாகசத்தில் ஈடுபட்ட போது திடீரென எழுந்த மிகப்பெரிய அலை தாக்கியது. ஜெருசலேம் தினத்தை முன்னிட்டு மேற்கு சுவர் பகுதியில் யூத இளைஞர்கள் பிரம்மாண்டமான இஸ்ரேல் கொடியை பறக்கவிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். கோயில் மலை என்று அழைக்கப்படும் முஸ்லிம் அல் அக்ஸா மசூதி வளாகத்திற்கு அருகில் உள்ள இடத்தில் திரளான யூதர்கள் பிரார்த்தனை நடத்தினர். ஹமாஸ் வசம் உள்ள இஸ்ரேல் பிணை கைதிகள் அனைவரையும் நிச்சயம் மீட்டுக் கொண்டு வருவேன் என பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு உறுதியளித்திருக்கிறார். ஜெருசலேம் தின விழாவில் உரையாற்றிய அவர் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும், ஆனால் ஹமாஸை ஒழித்த பின்னர்தான் போர் முடிவுக்கு வரும் என்றும் கூறினார். ரஷ்யாவின் நலன்களுக்கு எதிராக செயல்படும் மைக்ரோசாப்ட் மற்றும் ஜூம் போன்ற வெளிநாட்டு மென்பொருள் நிறுவனங்களை நசுக்க வேண்டும் என அதிபர் புட்டின் எச்சரித்திருக்கிறார். அவர்களுக்கு ஏற்ப சாதகமான சூழலை அமைத்துக் கொடுத்தும் ரஷ்யாவிற்கு எதிராக செயல்படுவதாக ஆதங்கப்பட்ட அவர், உள்நாட்டு மென்பொருள் தீர்வுகளை உருவாக்குவது ரஷ்யாவிற்கு முக்கியம் என்றார்.
ஜார்ஜ் ஃபிளாய்டின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமெரிக்காவின் மின்னேபோலிஸ் நகரில் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடத்தினர். ஜார்ஜ் ஃபிளாய்ட் என்ற கருப்பின இளைஞர் போலீஸ் அதிகாரிகள் அநியாயமாக கொல்லப்பட்டார். இதனையொட்டி ரைஸ் அண்ட் ரிமெம்பர் என்ற பெயரில் நடைபெற்ற மெழுகுவர்த்தி ஏந்திய போராட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். விமானத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கன்னத்தில் அவரது மனைவி பிரிஜிட் குத்துவது, கையை பிடிக்க மறுத்து இறுகிய முகத்தோடு இறங்குவது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. வியட்நாம் சென்றபோது நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்துள்ள மேக்ரான், தனது மனைவியோடு கேலி செய்து விளையாடியதை உலகமே தவறாக நினைத்துவிட்டது என தெரிவித்திருக்கிறார். பிரேசிலில் உண்மையான குழந்தைகளைப் போலவே காட்சியளிக்கும் தத்ரூபமான பொம்மைகள் பலரையும் ஆச்சரியப்படுத்தி வருகின்றன. முக பாவனைகள் முதல் தோல் அமைப்பு, எடை, தலைமுடி வரை என அனைத்தும் 15க்கும் மேற்பட்ட திறமையான கலைஞர்களால் கச்சிதமாக கைகளாலேயே உருவாக்கப்படுகின்றன. ஐபிஎல் தொடரில் மும்பை அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 69வது லீக் போட்டியில் முதலாவதாக பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 184 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய பஞ்சாப் அணி 18.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 187 ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றது. ஐபிஎல் வரலாற்றில் ஒரு சீசனில் மும்பை அணிக்காக அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் வாழ்நாள் சாதனையை சூரியகுமார் யாதவ் முறியடித்திருக்கிறார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 57 ரன்களை குவித்த அவர் நடப்பு ஐபிஎல் தொடரில் இதுவரை 640 ரன்களை குவித்தார். மும்பை அணியில் ஒரு சீசனில் சச்சின் அடித்த 618 ரன்களை இதுவரை அதிகபட்சமாக இருந்தது. சிஎஸ்கே அணியின் நலனுக்காக தோனி இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற வேண்டும் என இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரரான முரளி கார்த்திக் கூறியிருக்கிறார். இதுகுறித்து பேசியிருக்கும் அவர், தோனியை பொறுத்தவரையில் அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிவது கடினம் என்றும், ஆனால் அவர் அணியின் நலனுக்காக ஓய்வு முடிவை எடுக்கலாம் என்றும் கூறினார். வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிக்கு எதிரான 3வது போட்டியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி தொடரையும் முழுமையாக கைப்பற்றியது. இங்கிலாந்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த உள்நாட்டு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 144 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 127 ரன்களை மட்டுமே எடுத்தது. திரைப்படத்திற்காக நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வாங்கிய சம்பள விவரங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. படத்தின் மொத்த பட்ஜெட் 350 கோடி என கூறப்படும் நிலையில் இதில் ரஜினிகாந்த் 150 கோடியும் லோகேஷ் கனகராஜ் 50 கோடியும் சம்பளமாக வாங்கியதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 150 கோடியில் தான் படப்பிடிப்பு பணிகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. தக் லைஃப் திரைப்படம் ஐமேக்ஸ் திரைகளிலும் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகியிருக்கும் இத்திரைப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என 4 மொழிகளில் வரும் 5ஆம் தேதி வெளியாகவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் அட்லி மற்றும் நடிகர் அல்லு அர்ஜுன் கூட்டணியில் உருவாக உள்ள புதிய திரைப்படத்திற்கு ஐகான் என தலைப்பிட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சுமார் 700 கோடி பட்ஜெட்டில் உருவாக உள்ள இந்த திரைப்படத்தின் டைட்டில் இணையத்தில் லீக் ஆகி வைரலாகி வரும் நிலையில் படக்குழு தரப்பில் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிய நடிப்பில் வெளியான மாமன் திரைப்படம் 10 நாட்களில் 25 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கத்தில் உருவான இத்திரைப்படம் குடும்ப கதைக்களம் என்பதால் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. மார்கன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கதாபாத்திரத்தை பிரதிபலிக்கும் விதமாக உடலின் ஒரு பகுதி முழுவதும் கருப்பு மை பூசி வந்த விஜய் ஆண்டனியின் கெட்டப் அனைவரையும் கவர்ந்தது. சென்னை வடபழனியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், மார்கன் திரைப்படம் சமூக அக்கறை கொண்ட த்ரில்லர் படமாகியுள்ளதாக தெரிவித்தார். நடிகர் அர்ஜுன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் சீதா பயணம் திரைப்படத்தின் டீசர் வரும் 28ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. நிரஞ்சன் மற்றும் ஐஸ்வர்யா நடிக்கும் இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் சத்யராஜ் மற்றும் பிரகாஷ் ராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இனம் மற்றும் தமிழ் தேசியத்தை தீண்டத்தகாத சொல்லாக பார்க்கிறார்கள் என சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை சாலிகிராமம் பிரசாலாவில் நடைபெற்ற பரமசிவன் பாத்திமா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மண் மக்களை காப்பாற்றுவதே தமிழ் தேசிய அரசியல் என்றும் இந்த அரசியல் கண்டிப்பாக தேவை எனவும் கூறினார்.
திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கனடா வாழ் இந்தியர் மீது மாடலிங் நடிகை சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். நடிகையின் கல்லூரி சீனியரான அலெக்ஸ் பாண்டியன் ஜவஹர் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு நடிகையை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பேச்சியம்பாள், வாழவந்த பிள்ளையார், முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட மூவரும் தேரில் வீற்றிருக்க அதனை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை அரோகரா கோஷத்துடன் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலையிலேயே மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குதிரை எடுப்பு திருவிழாவில் திரளானோர் பங்கேற்றனர். வளையப்பட்டி மந்தை திடலில் வைத்து சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் அங்கிருந்து கிளம்பி மஞ்சமலையான் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்தி வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவு ஊஞ்சல் உற்சவ மண்டபத்தில் மாரியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வோல்க்ஸ்வேகன் நிறுவனம் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அதன் புதிய கோல்ஃப் GTI காரை இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்துள்ளது. இந்த காரின் எக்ஸ் ஷோரூம் விலை 53 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.